ரெண்டு பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸை பார்க்க போறோம். தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட் ஃபேவரட் ஆங்கர்ஸ். இவங்க இன்டர்வியூ பண்ணாத செலிபிரிட்டிஸே கிடையாதுங்க. இவங்க எந்த ஷோ பண்ணாலும் அந்த ஷோ செம்ம ஹிட். அதோட டிஆர்பி பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரும். Without further delay, let me say hi to Mrs. Divya Darshini and Priya Darshini. Hi, Shruti. Hi. So this is my first episode, so I'm really nervous. So நிச்சயமா சிஸ்டர்ஸ்னா ஒரு ஒருத்தர் டாமா இருப்பாங்க, ஒருத்தர் ஜெரியா இருப்பாங்க. ஸோ இது யாரு டாம் யாரு ஜெரி? டாம் அண்ட் ஜெரி எல்லாம் கிடையாது, பிகாஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் த டேக்கிங் கேர் ஆஃப் கைண்ட் ஆஃப் பர்சன். You never fought? அப்படி நினைக்கிறோமே. I thought you tell me something ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒன்று சொன்னீங்க. இல்ல ஃபைட்னு அப்படி எதுவுமே இல்ல. ஸோ அக்கா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க. ஏதாவது மார்க் பண்ணிருக்கீங்களா, இல்லை ஏதாவது அட்வைஸ், இல்லை இப்படிதான் இருக்கணும் டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை அப்படியெல்லாம் கொடுத்துருங்க. when I came into the industry ரொம்ப 5th standard, but by then she was very good. அவங்க அப்போ சின்ன குழந்தைங்க ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So I don't think she needs any advice. She needs any advice. And she's like too good. கொஞ்சம் ஆன் த ஃபேஸ் அட்வைஸ் கொடுப்பாங்க. ரொம்ப கேவலமா இருந்தது, பிச்சைக்காரத்தனமா இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய What's the best compliment she's given you? நைஸ் ஏன்னா இதுதான் ரொம்ப கேவலமா இருந்தது. கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அது இது விட அவ்வளவுதான் சொல்லிட்டு அது விட கிரிட்டிசைஸ் பண்றதுலாம் அப்படி இங்க டைம் எடுத்துலாம் அது சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கேவலமா இருந்தது. சைட்ல அவ்வளவு ரியாக்ஷன் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிறத நீங்க திரும்பி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவீங்க? அதே மாதிரிதான் இவன் கன்றாவியா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் கன்றாவியா இருந்தது, மேக்கப் கொடூரமா இருந்தது, ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, அந்த மாதிரி தான் அது ஆன் த ஃபேஸ் தான் இருக்குமே தவிர நீ என்ன சொல்லிட்டு நான் அவனை சொல்லிட்டேன் அப்படியெல்லாம். இவ்வளோ வருஷமா இருந்திருக்கீங்க, இது சஸ்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வருஷம் சஸ்டைன் பண்ணிருக்கீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ பண்ணாச்சு. ஸோ இந்த செலிபிரிட்டி வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க ஓவர்ஸ்கிட்ட இருக்கு? அது எனக்கு ஒரு பெரிய டிப்பா இருக்கும். யூ ஹாவ் டு மேக் த செலிபிரிட்டி ஃபீல் கம்ஃபர்டபுள். அதுதான் see for me என்ன பொறுத்தவரை how do I host நம்ம வீட்டுக்கு வந்தா you have to make them feel comfortable. It is your duty இல்லையா? நாம வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்தவங்களை நாம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தா. ஸோ அதனால நம்ம ஷோ ஹோஸ்ட் பண்ணுறோம், நம்ம கிட்ட வந்தா we are the host, so we have to behave like that. Trust me, you're making me feel so comfortable today. I feel like a celebrity today. So that is it. அந்த ஒரு வைப் நம்ம கொடுத்துட்டாலே they become comfortable with us. So both of you are married, still in the industry. நிறைய பேர் வந்தனா கல்யாணம் ஆச்சு, they just got very bold and you still want to be in the industry, you follow your passion. So how is that? What's the secret behind that? Passion அப்படியெல்லாம் இல்லை, it's a work. நம்ம வேலை இல்லையா, அது நம்ம பண்ண வேண்டியது. irrespective of you married or not. எவ்வளோ ஃபீல்ல எவ்வளோ லேடிஸ் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், எவ்வளோ அதே மாதிரி இது ஒரு வேலை தான். ஸோ அது கல்யாணம் ஆச்சு ஆகலைன்றது வந்து வாட் அதர்ஸ் அதுக்கு மேலே போட ஒரு செயின் மாதிரி தான். ஸோ அது நம்மளுக்கு it doesn't have to affect us. We don't have to look at it like that at all. It's not about the marriage. It's about probably maybe how you look after the marriage. Some people don't take much care of themselves. அதனால தான் அது உள்ள வந்திருப்பே தவிர கல்யாணம் ஆயிட்டா அது பண்ணக்கூடாதுன்றது நம்மளே அப்படி நினைச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ என்ன அது எந்த இடத்துலையும் இட் இஸ் நெவர் எஃபெக்ட். இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்தப்போ இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ there's nothing like that. But both of you are still maintaining. How is that? Maintaining your looks, maintaining your body. I think it's just pure good genes avladha. Because எங்க அப்பா அம்மா everybody are like it's just the blood. Please pass it on. All of us. ஏன்னா blood நாங்க கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றுவாங்க என்ன பண்ணா அதுல வருமானு எனக்கு தெரியல. பட் ஆனா I think it's pure அவ்வளவுதான். மற்றபடி we are not very fitness freak இல்லைன்னா diet conscious அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. just pure gene. ரெண்டு பேரும் இவ்வளோ சார்மிங்கா இருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்த்து ரூம்ல போட்டு யாரையாவது கலாய்ங்க, யாரை கலாய்க்கும் ஃபர்ஸ்ட் யார மூணாவது யாரையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து யாரையாவது கலாய்க்கணும்னா யாரை? எங்க தம்பி தான் வேற
நாங்கள் 3 பேர் வந்து அப்படியே ரூம்குள்ளேயே உட்காந்து நாங்கள் ஒரே எங்கள் 3 பேருக்குள்ளேயே பேசிட்டு இருப்போம். Now that we have another person like with you, person, he is also joined. So it's like 4 of us, we can sit and talk and talk and talk. So that's the best childhood memory. See, by the time I reached 9th, she was married. அக்கா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. So அது பிள்ளைக்கு childhood memory, but before that she was quite busy. 7th 8th லாம் படிக்கும்போதே she was very busy. So 5th முன்னாடி தான் ஏதாவது இருந்திருக்குமோ அந்த மாதிரி. So உங்களுக்கு இப்போதான் நிறைய மெமரிஸ் இருக்கு. ரொம்ப அப்படி இல்ல. ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அந்த மாதிரி மேபி நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறப்போ இவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க. See, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவங்க 9th 10th ஸ்டாண்டர்ட். ஆமா. Both of you have given some performance together, something like that. Yeah, for the shows, television, yeah. Other than television, school we couldn't, because by the time I was like, she was there. So, television la nariya aadi. Okay. How important it is for a TV host to look good? Forget the TV host. Anybody, it is important to look good, no? It's not a sin to look good, right? It's not a crime. And for TV host, I think it's part of your job. You're paid to look good also. Yeah. Apart from. But forget, I tell when I was teaching, I tell the girls, it's your age. They're 16, 17. Now is the time you have to look good. Wear kajal, wear mild lipstick, put up your hair in a beautiful way, however you want. Daily காலையில 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திருச்சு அதை செஞ்சுட்டு வாங்க. So you've always been conscious from your childhood because see, it is like looking good is important. It's nice, it gives you a nice feeling. But being obsessed over it is where you have to turn it. You should not be obsessed. So looking good வந்து again உங்களுக்கு என்ன லுக்கிங் குட், உங்களை பொறுத்த வரைக்கும் எது லுக்கிங் குடோ அதுதான் நீங்க பண்ணுங்க. எனக்கு என்ன லுக்கிங் குட் வந்து நான் உங்களை மேல திணிக்கவும் மாட்டேன். அப்படி யூ காண்ட் லுக் குட் ஃபார் அதர்ஸ், யூ ஹேவ் டு லுக் குட் ஃபார் யுவர் செல்ஃப். So that is very important. I think that you don't have to look good. It's okay, it's not very important that you have to be very dressed. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வருது எனக்கு. It's just a misconception. லிப்ஸ்டிக் போடுறது பிடிச்சிருந்தா போடுங்க, பட் அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனால் நம்ம இந்த கலர் போட்டாதான் ஏதோ ஒன்று குட் எனஃப் அப்படின்னு நம்மளை நினைச்சுக்கணும். Looking good can be, no makeup can be looking good for somebody. Only kajal can be looking good for somebody. So அவங்களோட definition of looking good is important. I don't look good if you think that is not good. That is what I'm trying to tell you. Such a nice answer. Like it was very straightforward, like hitting on the rock. So next, like you've been actors and anchors. Which one do you like most? Not acted much. So mostly I've been acting. Then maybe dancing or anchoring keta, we can give an answer. what about you? Yeah, dancing or anchoring keta, I would definitely. I'm more passionate about dancing. Acting is my job. Acting or anchoring keta, anchor is also a bit of an actor, right? It's just subtle melody, right? So a subtle form of being an actor. So you've interviewed so many celebrities. Any day have you run out of questions? Have you thought, நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன் எல்லா ஷூட்டுக்கு முன்னாடி. அப்சல்யூட்லி நர்வஸ் ஆயிடுவோம் ஷூட்டுக்கு. அப்புறம் ஏன்னா இந்த வேலைக்கு வந்தோங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்புறம் எங்க இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் அதுதான் செஞ்சிருவேன் திரும்பி. வெரி ரேர்லி எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறது. ஸோ யாராவது உங்களை அப்ரோச் பண்ணா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவீங்களா? என்ன மாதிரி ஷோ ஆக்டர் பண்ணுறதுக்கா? Maybe she will anchor and do some entertainment part. It's easier. It's easier. Why is that? You both have a good chemistry. See, good off-screen chemistry and good on-screen chemistry is 2 different things. Because you have good off-screen chemistry, you should have good on-screen chemistry now. But we have hosted shows together. That's a separate answer. But yes. Yeah,
வந்த வாய்ப்பு வந்தா பண்ணுவோம். பண்ண மாட்டோம். We are very different from each other, and that is what is one good thing. You should have a good director. Yeah. So, maybe if we have a good director, then we can. But you were not so naughty, so. No, we are not naughty at all. We are very quiet. Sometimes like ரொம்ப போக் பண்ணாதான் ஏதாவது பேசுவேன். இல்லைன்னா கேமரா ஆஃப்ல இருக்கும்போது Very nice. So the US fans are watching. So which part of US do you like? Because they would want to know. Probably when you go to the US, they'll be with you. Okay, and they. I've never been to New York, even though I've been to US. New Yorkல இறங்கி வேற எப்பவுமே இறங்கி வேற ஊருக்கு போயிருக்கேனே தவிர. So I want to go there. Maybe. Yeah, இப்பவே சொல்லிடுங்க உங்க fans கிட்ட. Yeah, please next time New York bring me. You? I've been to New York. Show பண்ணதில்லை, அதை சுற்றி பார்த்தேன். சிகாகோவில், மினசோட்டாவில், and Washington. அங்கெல்லாம் ஷோ பண்ணேன். So I like this place. And the other side நான் போனதில்லை, the other side. This side, இந்த side தான் போனேன். Maybe next time. So what's the best thing about traveling to the US? What's the best thing about US according to you? People there. அதுதான் எங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அவங்க கொடுக்குற மரியாதை, அந்த ஆர்ட் மரியாதை. ஆல்சோ ஆங்கர் ஷோஸ் ஆல்சோ கோன் ஃபார் பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸஸ். அந்த ஆர்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், அந்த கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ரேஷியோ, அவங்க அது எப்படி டிவைனாக பார்க்குறாங்க. வே தே ஆர் சோ ஓவர்வெல்ம்ட் பை தி பெர்ஃபார்மன்ஸ். They show more interest. It is not like that. The way they express, everybody are interested. The way they come forward and express that appreciation, it makes you feel very nice. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து ஃபேஸ்புக்கில் நம்ம ப்ராக்டிஸஸ், ரிஹர்சல் செஷன் எல்லாம் அங்கே போனால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப நம்ம இங்கே திரும்ப வந்தால் நமக்கு டைமே இருக்காது. அப்போ நான் அந்த அவ்வளோ நேரம் கொடுக்குறாங்களேன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். So the kind of Hope you have more experiences, you give more performances in the US, and all your US audience are all waiting. Thank you. Thank you. First, who do I start with? The one thing you want to steal from your sisters, what do? Most of it. Like இப்போ பொங்கலுக்கு Vijay Starsக்கு நான் ஒரு saree கட்டேன். That is also personal. Most of this happens very often. It's not one thing that I have stolen. There are many things I have stolen. So you've been an actor, professor, anchor, and a dubbing artist. So which one do you think you do the best? TD is the best anchor or a dubbing artist? Best. உண்மையாவே I don't think I do anything best because அவ்வளோ ஒரு teaching okay. I really. But you can't say that because you have so many fans. People really respect you for your talent. How can you say that you're not at your best? Come on. 1, 2, 3, 4. Rank. Anchor, professor, dubbing artist. Nice. So next question is best compliment that you have ever received and from which person? Do you have the audio of it? No. That's really like it was 7 good என்னமோ சொன்னார். Good. Very good. சொன்னார். The 7 times that. So now you have this question. Match this characteristics that I'm listing out with the celebrities who have come to your show. Come on. Hyper in a good way? Yeah, in a good way. Everything in a good way. Karthik sir, Gautam Karthik, both of them are like hyper in a good way. Come on. How did you manage them on the set that day? Open book. அப்படியே ஆன் பண்ணாமே தான் அப்படியே. Okay. And optimist. Most of them are optimist. You see the most optimistic. Most optimistic person. Back to that. Okay. Nosy. Nosy.
Nobody. Nobody, because அந்த பேசுற டைம்ல how can you judge them whether they nosy? Personally தெரிஞ்சாதான் you can tell them whether they nosy. Okay, excused. Okay, take it. The thinker. Any memory? நான் பேசிட்டு கூட அவருக்கு யோசிச்சுட்டே இருப்பாரு. You asked him? Sir. என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அப்படியே நான் கேட்டது கிடையாது. எப்படியா சொன்னாலும் நமக்கு புரியாது. அவரேதான் பயங்கரமா தத்துவமா யோசிச்சுட்டு இருப்பார். கம்யூனிஸ்ட் அதே யோசிச்சாலும் நமக்கு சொன்னாலும் புரியாது. அதனால நானுமே தெரியாத மேட்ச் சப்ஜெக்ட் எப்படி நான் பேசுவேன். Miss and Mr. Intelligent. மிஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஸ்டர் இன்டெலிஜென்ட். என்ன கேள்வி கேட்டாலும் அது அப்படியே அது அப்படி சொல்றாங்க. ஜோதிகா வெரி இன்டெலிஜென்ட். ஷீ இஸ் வெரி observant. மிஸ்டர் இன்டெலிஜென்ட் You have to come on. I can't excuse you. Vairumuthu sir. And you still have one, the most optimistic. Yes. Rahman sir. He would never make you feel bad. He's so nice, Rahman sir. So you got some tips from him. Yes. Tips from him na certain things அவர் சொன்னது வந்து நமக்கு அது சாதாரண ஒரு லைன் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ரிப்பீட் பண்ணா கூட உங்களுக்கு அது அவர் சொன்னாதான் அது அப்படி ஃபிளாஷிங்கா இருக்கும். இவ்வளவு சாதாரண விஷயம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியலங்கிற மாதிரி. ரொம்ப இம்பாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. And he has this very pure thing around him. So definite optimist, purest and good. Good and all good vibes will. Yeah, definitely. So next to you. So உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சூப்பர் பவர்ஸ் வந்துருது. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? I would make my son listen to me. Also good morning. Okay, one thing Didi can never do. She can't be mean to us. It's such a nice character. How sweet. An actor or an actor? One TV host in recent times you think is doing a great job? Always my sister. Oh, that's so sweet. Funny, right? You have to know why do you have to look very apart when you're seeing Best compliment and for which show from which person? One special one. Recent times where we did a Pasana interview, serious. So he went back, he took very movie, a lot of family or come to the park. We did the interview, we thought it was very good. Family or come to the park, and he wrote a letter mentioning all of us, a special mention for me. They all like this, said she did a very good job. He wrote a letter every episode. It was like the gesture was like, not everybody does it, yeah. It was not even necessary. So, on the mother, he came back with such nice compliments, and that was really touching. So, you found a lot of. Yeah, many people don't do it. I mean, just promotions and but Yeah, this Surya is always like that. He'll always go back, take time, and send a flower or a card or something. It is just, at the time it matters. You feel so nice after he sends a bouquet to us and thank you, get well soon. Something means a lot. Very grateful. Very, very. எல்லாருக்குமே தானே நம்ம anchor பண்றோம் at the end of the day. But he is very sweet. So, நான் வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்போம். Everybody liked the show, and she also did a very good job. Special mention for a letter for the unit. So it was very nice. Have you got it framed? No, not yet. There will be. I think you should. Just for this new year. So we will do it. So I'll tell you. I'll give you some words. Just in the interview, the way feel பண்ணுங்க. Very interview. Yeah, யாரை interview பண்ணுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நீங்க வேர்ட் சொல்லுங்க, நான் சொல்றேன். Okay. Otherwise I will pass. I will pass. Nervous always. All interviews. Most nervous. The most nervous na Kamala Hassan's interview. Most nervous. He will look at you and you ஏதாவது ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலன்னா
அவருக்கு தெரியும் மாதிரியே நமக்கு இருக்கும். இவர் அப்படியே இருக்கும். But he is very sweet. கண்டுபிடிச்சாலும் அவர் வந்து இது பண்ண மாட்டாரு. நீ கண்டுபிடிக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. பட் ஆனா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். Once I had to do an interview with him. ஏதோ தப்பான ஒரு கேள்வி சொதப்பெல்லாம் கேட்டுட்டாங்க. அவர் எதுவுமே ரியாக்ஷன் நமக்கு சொதப்பிட்டோன்னு அவருக்கு தெரியும். என்ன சமாளிச்சாலும் தெரியும். One interview, I couldn't watch the movie, but I had to do the interview. Sometimes it happens. Out that interview, I was like, set the person because the moment I met him, I knew that he knew I would watch the movie. Like that, but எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் அதெல்லாம் ஒன்றும் doesn't even matter. What's the most stupidest question also, sir? Will give you a nice, most intelligent answer. Excitement. Also for him, I feel very excited. I'm more excited when I dance. So that way. இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இது ஒரு ஆர்டிஸ்ட் பேரு சித்தம் தான். இன்னைக்கு வந்து நான் கேள்வி கேட்டு நாலு பதில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி you don't have to name the artist, but I say be any artist. Yeah, there have been some people that I can't say. ஐயோ அப்படியே அழுவணும் போல இருக்கும். I can't say that. You remember your first interview? Who did you? My first. I don't remember my first interview. I remember my audition script. It was about a lawyer who visually impaired. So that was my audition script. Other than that, Thank you so much for your time. I hope you enjoyed. I did not put you in a fix. No. Sure. Very good. So I think gladly you get an opportunity to sit like this and let somebody question you. Yes. So thank you so much. It's been a pleasure interviewing you. It's been a great day for me. I hope it is the same for you. So a very happy 2016. Thank you, Shruti. Thank you so much. You were very nice. And all the best to you too. And all US நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்விப்பட்டோம் நீங்கள் எங்களோட இன்டர்வியூ வேணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ நாளும் நம்மளை வந்து நம்ம தேடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த தேடுதலுக்கே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கொடுக்குறேன். ஒரு டைம் உங்களுக்காக கொடுக்கணும்னு தாட். அண்ட் தேங்க்யூ வெரி மச். channellife.tv பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். channellife.tv பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய